சிங்கர் சைந்தவி அவர்களோட சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு டாக் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு சில விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல பாடகி சைந்தவி அவர்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 10 வருஷம் ஒன்றா இருந்த இந்த ஜோடி சமீபத்தில் நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம், எங்களோட மன நிம்மதிக்காகவும் எங்களோட வளர்ச்சிக்காகவும் தான் பிரிய போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிருந்துச்சு. மேலும் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்காகவும் இருந்துச்சு. சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இவங்களை பற்றின வீடியோஸ் தான் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பேசின ஓல்டு வீடியோஸ் அண்ட் இவங்களை பற்றின லவ் ஸ்டோரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடிய பாடல்கள் அப்படின்னு தொடர்ந்து இவங்களை பற்றின நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. மேலும் இவங்க பிரியறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் சைந்தவி அவர்களோட சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு டாக்கும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. சைந்தவி அவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே சினிமாவில் பாடக்கூடிய பிரபலமாக இருந்தாங்க. ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க, அதிலே நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அந்த சொத்துக்கள் எல்லாமே அவங்க அப்பா அம்மா பேரில் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் ஜிவி பிரகாஷை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பாடக்கூடிய பாடல்களின் மூலயமா வரக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், இல்லை இதர வழிகளில் அவங்க சம்பாதிக்கிற வருமானமாக இருக்கட்டும், அது ஜிவி பிரகாஷ் அவர்களோட பேரில் தான் அவங்க போட்டு வச்சுருந்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபேமிலியாக தான் அவங்களோட அமௌண்ட் இருந்திருக்கு. ஆனால் 2020 அவங்களோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களுமே அவங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை எல்லாத்தையுமே அவங்க பொண்ணு பேரில் வச்சுருந்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் அவங்க பொண்ணு பேரில், ஒரு கார் வாங்கினாலும் அவங்க பொண்ணு பேரில், அவங்க பொண்ணுக்காக மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. பேங்க் பேலன்ஸுமே அவங்க பொண்ணுக்காக தான் இருந்திருக்கு. இப்படி அவங்க சம்பாரிச்ச அனைத்துமே அவங்களோட பொண்ணுக்காக தான் அவங்க சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. நாளைக்கு அவங்க பொண்ணோட ஃபியூச்சருக்கு எந்த ஒரு விதத்திலையும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்க பொண்ணு பேரில் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் செப்பரேஷனாக இருந்தாலுமே அவங்க பொண்ணுக்கு மணி எக்கனாமிக்கல் வைஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே உறுதியாக இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அடுத்து 2 படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவரோட சோசியல் மீடியா பேஜில் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் எல்லோருக்கும் வணக்கம், இப்போ நான் அடுத்து 2 படம் தயாரிக்க போகிறேன், அதோட அறிவிப்பு நாளைக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபோட்டோ போட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இதற்கு முன்னாடி காஞ்சனா சீரிஸ் எடுத்து வந்துட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ முழு நேர நடிகராக மாறிட்டாரு. சந்திரமுகி மட்டும்தான் அவருக்கு சொதப்பி இருந்துச்சு. அதற்கடுத்து வெளியாகி இருந்த XX மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு பெற்று தந்திருக்கு. அடுத்தடுத்து அவர் ரொம்பவே ப்ராமிசிங்கான ஒரு கேரக்டர் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவரோட லைனப் பார்க்கும் போதே தெரியுது. மேலும் இப்போ சமீப காலமாக அவர் மக்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. நிறைய பேத்துக்கு, நிறைய ஏழைகளுக்கு அவங்களால முடியாததை வாங்கி தந்துட்டு இருக்காரு. இப்போ செய்யறது போலவே மாஸ்டர் எல்லாருக்கும் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாவுமே இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.